எல்லா வருஷமே இந்த நவம்பர் மாதம் வரும். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக நவம்பர் மாதம் வந்தாலே இந்த பசங்க எல்லாத்தையும் கையில் பிடிக்க முடியதில்ல. அது என்ன அப்படின்னா என்னென்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோ நட் நவம்பர் அப்படிங்கிற இந்த கேம்பெயினை தூக்கிட்டு எல்லாருமே கிளம்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த நோ நட் நவம்பர் இருந்தால் இப்படி இருக்கனா இப்படி ஆயிடுவேன், இப்படி இருக்கனா இப்படி ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து சோஷியல் மீடியாவில் சுற்றிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நானும் இந்த சேலஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த என்னென்னு அப்படின்னா என்ன, இது எப்போ ஆரம்பித்தாங்க, என்ன நடக்குது, உண்மையாலுமே இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பர் பவர்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மோகன், வெல்கம் டு மோகா விளாக். இந்த நோ நட் நவம்பர் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைங்க, 2011க்கு நம்ம போகணும். அப்படி 2011 ஒரு சில கம்யூனிட்டிஸ்லாம் சேர்ந்து நோ ஃபேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதாவது எந்த ஒரு ஆண்களும் சுய இன்பம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயந்தான் அது. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போ அந்த விஷயம் வந்து பெருசாக ஃபேமஸ் ஆகலை. காலப்போக்கில் அதாவது 2017 தான் இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தீயாக பரவுது. நம்ம மக்கள் எல்லாருமே அதை பார்த்துட்டு ஐயோ நானும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி 2018 நவம்பரில் தான் இந்த கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூடு பிடிக்குது. எப்படி அப்படின்னா ரெடிட் அப்படிங்கிற ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அப்படி அந்த ரெடிட் பிளாட்ஃபார்மில் ஒரு கம்யூனிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16,500 பேர் இருக்கிற அந்த கம்யூனிட்டியில் நோ நட் நவம்பர் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2018 நவம்பரில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி அவங்க சொன்ன ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சுய இன்பம் மட்டும் பண்ணுறதில்ல, நீங்கள் எந்த வகையான எஜாக்குலேஷனுமே நீங்கள் பண்ணக்கூடாது. அதாவது உங்களோட ஆண்மையை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாது, இல்லை நீங்கள் ஃபிசிக்கலாக யார் கூட இருக்கக்கூடாது, நீங்கள் எந்த மாதிரியான பவரையும் உங்கள் உடம்புலேருந்து வெளிக்கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரூல்ஸ். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது வந்து ஒன்லி ஃபார் மாஸ்டர்பேட்டுக்கு மட்டும்தான் நினச்சிக்கிறோம். ஆனால் அது மிகப்பெரிய தவறு. எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண அந்த ரூல்ஸ். சரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, அது 2019 52,000 பேர் வந்து அந்த கம்யூனிட்டியில் சேர்ந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த நோ நட் நவம்பர் அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து இனிஷியலாக ட்ரெண்ட் ஆகுது. சரி, இப்படி நம்ம அந்த விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கிறதுனால ஒரு மாதம் நாம் வந்து எதுவுமே பண்ணாமல் இருக்கனால நம்ம உடம்புல ஒரு சூப்பர் பவர் வந்துடும், நம்மளோட மைண்ட் வந்து ரொம்பவே மாறிடும், நம்ம வேற ஆளாக மாறிடுவோம் அப்படின்னு நிறைய மீம்ஸ் வந்து இப்போது சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கும் இந்த மாதம். ஆனால் அது உண்மையான கேட்டிங்க அப்படின்னா அதுதான் இல்லை. அது முழுக்க முழுக்க உண்மைன்னு சொல்ல முடியாது. அதில் சில பெனிஃபிட்ஸும் இருக்குது. 2003 ஒரு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெஸ்ட் அப்படின்னா 7 நாட்கள் சில ஆண்களை சுய இன்பம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்புல டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து ரொம்பவே அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த 7 நாள் முடிஞ்சு அவங்க திரும்ப அதை ஆரம்பித்தாங்க அப்படின்னா அந்த டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து திரும்ப இறங்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த பவர் அப்படியே இருக்கும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அந்த பவர் வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது அந்த பவர் வந்து உங்கள் உடம்புல மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வில் சொல்கிறாங்க. சரி, 7 நாட்கள் இதெல்லாம் வந்து நம்ம எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போது ரீசெண்டாக கந்த சஷ்டி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்துச்சு. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கும் இந்த ஆய்வுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா அவங்க சொல்கிற மாதிரி இந்த ஆய்வுலேயும் நம்ம 7 நாட்கள் விரதம் இருப்போம். நம்ம உடம்பை வந்து முருகரை நினச்சிக்கிட்டு, நம்ம முருகர் அப்படின்ட்டு இல்லை, நம்ம பொதுவாக ஒரு கடவுளை நினச்சிக்கிட்டு நம்ம விரதம் இருப்போம். அப்படி விரதம் இருக்கும் போது நம்ம புக்கு படிக்க சொல்லுவாங்க, அதாவது கந்த சஷ்டி புக்கை படிக்க சொல்லுவாங்க. அப்படி நீங்கள் படித்து நீங்கள் எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து அதிகரிக்குது. அப்போது அதுக்கப்புறம் சில பேர்த்துக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த ஆய்வையும் இதையும் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியுது. நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே எப்படியெல்லாம் யோசித்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி பண்ணாதீங்க இருங்க அப்படின்னு சொன்னால் நம்ம யாருமே கேட்க மாட்டோம். அதுக்கு பதிலாக இந்த கடவுளை இணைச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதை நம்ம கடவுள் பக்தியாக நம்ம ஏற்றுக்கிட்டு பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, நம்ம டாபிக்குள்ளே போவோம். நம்மளோட பிரெயினுக்கு உண்மையான வில்லன் யார் தெரியுமா? இந்த டோப்பமைன் அப்படின்னு சொல்கிற இவன் தாங்க.
இவனை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம மூளையில் இருக்க ஒரு விதமான கெமிக்கல் தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எப்படி ஒரு சில விஷயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரிவார்ட்ஸ் எதிர்பார்ப்போம், பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த டோபமைனும் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு சில ரிவார்ட் சிஸ்டத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்தை நீங்கள் விரும்பி பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு டோபமைன் வந்து கொடுக்கும். அந்த டோபமைன் அப்படிங்கிறது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஆக்சுவலாக நல்ல விஷயந்தான். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நீ போய் அதை பண்ணு, நீ போய் இதை பண்ணு, இதை தேடு, அதை பண்ணு, நீ ரொம்ப சாதிக்கணும் அப்படிங்கிற கெமிக்கலை வந்து நம்ம உடம்புல கொடுத்துட்டே இருக்கும். ஏன் இந்த இந்தியாவே உன் பேரை சொல்லி கொடி கட்டி பார்க்க வேணாம்? பார்க்கணும். எடுக்கிறேன், செல்போன் எடுக்கிறேன். அதுக்குண்டான ரிவார்ட்ஸை வந்து அது எடுத்துக்கும். ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, அடல்ட் கண்டென்ட் தான். இந்த அடல்ட் கண்டென்ட்னால அந்த டோபமைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக ரிவார்ட் ஆயிடுது. அதாவது அந்த டோபமைன் வந்து ரொம்பவே ஷார்ட் டைமில் அது வந்து ரிவார்ட் கிடைச்சதுனால அதுக்கு வந்து அது அடிக்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு புக்கு படிச்சிங்க அப்படின்னா, அப்போது அந்த டோபமைன் லெவல் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 10 பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும். இதுவே நீங்கள் ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை புதுசாக ஏதாவது விஷயம் பண்ணீங்க அப்படின்னா 10 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட் தான் உங்களுக்கு அந்த டோபமைன் வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் அடல்ட் கண்டென்ட் பார்த்து நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னா 10க்கு 10 மார்க் கொடுக்கும். அதனால தான் நம்ம பிரெயின் வந்து எப்போவுமே அந்த அடல்ட் கண்டென்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. அப்போது உங்களோட டோபமைன் லெவலை திரும்ப நார்மலுக்கு கொண்டு வரத்துக்கு இந்த நோ நட் நவம்பர் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக அந்த டோபமைன் லெவலை நார்மலுக்கு கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டையும் நீங்கள் பார்க்காம இருந்து, நீங்கள் எந்த ஒரு விஷயமும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட டோபமைன் லெவல் வந்து திரும்ப ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பிரெயினுக்கு வந்து கிளாரிட்டி கிடைக்கும். இப்போது உங்களோட டோபமைன் லெவல் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை ஃபோர்காஸ்ட் பண்ணும். நீங்கள் அதை தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி பண்ணலான்னு நினச்சிங்க அப்படின்னா, இன்றைக்கி வேணாம் நாளைக்கு பண்ணலாம், இப்போ தூங்கி எழுந்திரிச்சிட்டு பண்ணலாம், இல்லை அப்புறமேட்டு பண்ணலாம், இல்லை அவன் வரட்டும் இவன் வரட்டும் அப்படின்ட்டு நிறைய தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருக்கும் உங்களோட டாஸ்க் எல்லாத்தையும். அப்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் உங்களுக்கு லைஃபே போர் அடிக்கிற மாதிரி ரொம்பவே நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் இந்த டோபமைன் கண்டென்ட் நார்மலாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் ஒரு கிளாரிட்டி கொண்டு வரணும். இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் உங்களோட நோக்கம் என்ன, உங்களோட கோல்ஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்த உங்களோட லைஃப்பை ஃபுல்லாமே ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வரணும். அதுதான் உங்களுக்கு கிடைக்கிற முதல் வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ரெண்டாவது, ரீடைரக்ட் ஆன உங்களோட எனர்ஜியை நீங்கள் திரும்ப கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு அடல்ட் கண்டென்ட்டை நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அதை தேடுறதுக்கு உண்டான டைம் தான் அதிகமாக இருக்குமே தவிர அதோட எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்கும். சரி, இதுக்காக நம்ம எவ்வளோ நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு யோசிக்க தோணும். நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிருக்கீங்க. இந்த டைமில் உங்களோட எனர்ஜி மொத்தமும் நீங்கள் வேறு ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, இல்லை ஏதாவது டாஸ்க் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்க, இல்லைனா உங்களோட ஜிம் ஒர்க் அவுட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் பண்ணணும், எதை நினச்சிங்கனாலும் உங்களோட எனர்ஜியை ஃபுல்லாக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல தொடக்கமாக உங்கள் பிரெயினுக்கு வந்து செட் ஆயிரும். அதனால் உங்கள் பிரெயினும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டோபமைனை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்கும். உங்களோட ரிவார்ட் சிஸ்டத்தையே அது மாற்றி அமைச்சிரும். நீங்கள் ஏதாவது டாஸ்க்கு நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். நீங்கள் வேறு ஏதாவது விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டிங்கனாலுமே அது ரொம்பவே ஹாப்பி ஆயிரும். அந்த பழைய நினைவுகளுக்கு வந்து அது போகாது. மூணாவது விஷயம் என்னென்னா அப்படின்னா, நம்ம உடம்புல டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் வந்து தானாக வந்துடும். டிசிப்ளின் அப்படின்னா உங்களுக்கு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பழகியிருப்பீங்க. அதனால் அந்த டைமை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் வேறு விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கே தானாக ஒரு டிசிப்ளின் வந்துடும். நம்ம அதை யோசிக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிசிப்ளின் வந்துடும். நீங்கள் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்க மாட்டீங்க, ரொம்ப நேரம் தனியாக போக மாட்டீங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பீங்க. அப்போது உங்களுக்கு தானாகவே இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற விஷயம் வந்து உங்கள் உடம்புல தானாக பழகிடும், அதுவே பழகிடும். அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே அதிகமாகிடும். நீங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக இந்த இதை நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்பே உங்களை நம்ப ஆரம்பிக்கும்.
நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் செஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பே உங்களை நம்ப ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாதத்தில் இதை நீங்கள் எப்படி பண்ணாமல் இருந்தீங்களோ அதே மாதிரி என்னால் அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ண முடியும், என்னால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும், என்னால் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும், என்னால் இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா உங்கள் பிரெயினே அதுக்கேற்ற மாதிரி கிளாரிட்டி டிசிப்ளினோட உங்கள் அந்த வேலையை செய்ய வச்சு அது மூலிமா உங்களுக்கு நிறைய ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது உண்மையாலுமே வேலை செய்யறதுக்கு என்ன பண்ணணும்னு அப்படின்னா இது வெறும் நோ நட் நவம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர்பேட் பண்ணாமல் இருக்கிறது மட்டும்தான் தீர்வான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. நீங்கள் இந்த 30 நாளையுமே நீங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு புக்கு படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இல்லை ஏதாவது நீங்கள் உங்களுக்குன்னு உங்கள் லைஃபுக்குன்னு நீங்கள் ஏதாவது ஆசை வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான வேலையை 1% 2% நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலமா நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். தலை அஜித் சொல்கிற மாதிரி நம்ம கூட இருக்கவங்களை நம்ம பார்த்துக்கிட்டா நம்மளை ஆண்டவன் பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி அவனையும் இதை ஃபாலோ பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், உங்களோட லைஃப்பும் நல்லாயிருக்கும், என்னோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை